யாதும் ஊரே யாவரும் கேளீர். திருமணத்துக்காக பொருத்தம் பார்க்கறதுக்கு வர ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருடங்களாவது நல்ல தசைகள் நடக்கும் மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டும். 5 வருடங்களாவது நல்ல தசைகள் நடக்கும் மாதிரி பார்த்துக்கணும். இந்த 2 ஜாதகங்களையும் மணமகன் மற்றும் மணமகள் வீட்டார் சொத்து பத்து, அழகு, பேக்ரவுண்டு இதை பார்த்து முடிவு பண்ணாதீங்க. நல்ல வேலை இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்குது, பையன் சென்னை, பெங்களூர், வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்க, இங்கே கொடுத்தா பொண்ணு நல்லா இருக்கும் அப்படின்றது மட்டும் பார்க்காதீங்க. இருவருக்கும் ஜாதக பொருத்தம் சரியா இருக்குதா, அவரவருடைய குணாதிசயங்கள் அவரவர் பெற்றோர்களுக்கு தெரியும். பெண்ணுடைய குணம் பெற்றோருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி அனுசரித்து தான் ஜாதகம் பார்க்கணும். பெண் அடமண்டா இருக்குது, இல்லை பையன் அடமண்டா இருக்காங்க, அவருடைய குணாதிசயங்கள் தெரிந்திருந்து வசதியான இடம், நல்ல சம்பளம், எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையுது அப்படின்னு சொல்லி செஞ்சா நிறைய இன்றைக்கு பிரிவினைகளுக்கு அதுதான் காரணம். மேலும் குழந்தைகளை நாம கண்டிப்புடன் வளர்க்கறதில்லை. பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் கம்பை எடுக்கக்கூடாது அப்படின்னு என்னைக்கு சட்டம் போட்டாங்களோ அதுக்கப்புறம் எந்த குழந்தைக்கும் பொறுமை, சகிப்புத்தன்மை இல்லை. அதனாலதான் பெற்றோருக்கு இன்னைக்கு அதிகமான முதியோர் இல்லங்கள். சில பேர் முதியோர் இல்லங்களாவது கொண்டு போய் சேர்க்கிறாங்க, பராமரிக்கிறதுக்கு பணமாக கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய பேர் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. வயதான காலங்களில் அவங்க நிறைய கஷ்டப்படுறாங்க. குழந்தைகளுடைய வாழ்வு நல்லா இருக்கணும்னா பெற்றோர்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவம் குரு நல்லபடியா இருக்கணும். அதே முதல்ல சேர்க்கணும், பார்க்கணும். எல்லாருக்கும் அப்படி இருக்குமானா எல்லாருக்கும் அப்படி இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு தகுந்த மாதிரியான சில ஜாதகங்களை இணைப்பது நல்லது. ஒருத்தர் ரொம்ப பொறுமையா இருப்பாரு, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாரு. பொண்ணு ஏட்டிக்கு போட்டு பண்ணும்போது பையனோட ஜாதகம் கிறுக்குத்தனம் பண்ற மாதிரி கண்டிப்பா சேர்க்கக்கூடாது. ஜோதிடம் என்பது ஒரு அரிய பொக்கிஷம். இது பெரிய கடல். இதுக்குள்ள போய் மூழ்கி முத்தெடுக்கிறன்றது மிகப்பெரிய விஷயம்.